எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸும் சரி, கோழி வளர்ப்பும் சரி நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி கோழி பண்ணை வைக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு 7 டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்கலான் இருக்கேன். இது என்னென்னங்கிறத வரிசையாக பார்த்துட்டே வரலாங்க. நம்ம ஒரு தொழில் பண்ணணுங்கிறதே வருமானத்துக்காக தான். இதை நம்ம ஒரு முறைப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். நமக்கு இது எது நமக்கு வேணும் அப்படிங்கிறத முன் அறிவோட, அதாவது நம்ம முன் யோசனை சொல்லுவோம் இல்லையா, ஒரு தொழிலுக்கு போகிறோம்னா அதுக்கு கொஞ்சம் தேவைங்கிறதுக்காக இது எது கொடுத்தா கொஞ்சம் யூஸ் ஆகுங்கிறதுக்காக இந்த டிப்ஸை கொடுக்குறேங்க. முதல் டிப்ஸாக கொண்டு வந்திருக்கிறது என்ன, முதல்ல இதை எடுத்துக்கலாம். இடங்க. நம்ம கோழி பண்ணை வைக்கணும்னு நினச்சிட்டாலே நமக்கு கொஞ்சமாவது இடம் இருக்கணும். அதாவது எவ்வளோ இடம்னா, எல்லாரும் கேட்குறாங்க 1 ஏக்கர் 5 ஏக்கர் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க நிறையாவே கமெண்டில். அப்படிலாம் இல்லைங்க. ஒரு இடம்னா ஒரு 10 சென்ட்டுக்கு மேலே இருந்தாலே நம்ம சிக்கனமாக, அதாவது கொஞ்சமாகவே கோழி பண்ணைங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். கோழி பண்ணை அப்படிங்கிறது என்னென்னா 10 கோழி 20 கோழி 30 கோழி 40 கோழி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே அது கோழி பண்ணை தாங்க. நிறைய ஆயிரக்கணக்கில் கோழி தான் வளர்க்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நாட்டுக்கோழி ஒரு அளவாக வளர்த்தாலுமே வருமானத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தோன்னா வருமானத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். இதை முதல் டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன். ரெண்டாவது என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, அனுபவம்னு சொன்னோன்னே ஒரு இடத்துல போய் 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்க்கணுமான்னு கேட்டுறாதீங்க. அனுபவம்னா என்னென்னா, நம்ம ஒரு கோழி 2 கோழி இந்த மாதிரி கொஞ்சம் வளர்த்து நம்ம அடை வைக்கிறது எப்படி, குஞ்சுகளை எப்படி எடுத்து விடுறது, ப்ளூடிங்னா என்னது, இது வளர்த்து நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதுங்க. ஒரு 2-3 மாதம் நம்ம அதை வளர்த்து, அதாவது கோழி குஞ்சுலேருந்து வாங்கி நம்ம பெரிய கோழியாகி முட்டையிடுற வரைக்கும் நம்ம வளர்த்துட்டாலே அது ஒரு அனுபவம் தாங்க. அதுக்கு ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு 3 கோழி 4 கோழி அப்படிங்கிற மாதிரி வளர்த்தாலே போதுங்க. ஒரு பெரிய விஷயமாகவே கிடையாது அந்த அனுபவங்கிறது. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு 10 கோழி 20 கோழியும் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு நமக்கு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை வச்சு நம்ம பெரிய லெவலில் சாதிக்கலாம். மூணாவதாக என்ன சொல்ல விரும்புனேன்னா, மூணாவதாக நேரங்க. நேரம் சுத்தமாக இல்லாதவங்க இதை ஆசைவே படாதீங்க. கொஞ்சமாவது நம்ம அதுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நம்ம ஒர்க்கே பண்ண போகிறோனாலும் காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம ஒதுக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னென்னா, யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு மாற்றி விட்றதுக்கு நம்ம பார்க்காத நேரம் பார்க்குறக்கு இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. இதை நான் கவனிக்கவே மாட்டேன், காசு மட்டும் செலவு பண்ணிடுவேன், இதை வாங்கி விட்டுருவேன், நேரமே பார்க்க மாட்டேன், ஒரு கவனிப்பே இல்லைன்னா கோழி பண்ணை நம்ம பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அதில் நேரம் முக்கியம். அது டைமிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்றாப்புல செட்டப்பை மாற்றியே ஆகணும். இதாங்க நேரங்கிற. 4வது டாபிக் என்னென்னா, முதலீடுங்க. முதலீடு இதில் அதிகமாக தேவைப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம முதலீடு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. காசு இருக்கவங்க டக்குன்னு எல்லாமே பண்ணி ஒரே நேரத்தில் செட் பண்ணிடலாம். ஆனால் காசு கம்மியாக இருக்குது, நம்ம கோழி பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை. குறைஞ்சது ஒரு 20,000லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதில் சக்ஸஸ் பண்ணலாம். 20,000ங்கிறது கோழி ப்ளஸ் செட்டு எல்லாமே சேர்த்து 20,000. குறைஞ்சது நம்மளால் முடியாது, கீத்து கொட்டை போட்டு 10,000த்தில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதிலேருந்து வருமானம் பார்த்து கூட படிப்படியாக நம்ம முன்னேறி 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி அதில் செட்டுங்கிறத முதலீடை கொண்டு, செட்டு கோழி அப்படின்னு எல்லாமே முதலீடாக கொண்டு வரலாம். இதுதான் முதலீடுங்கிறது. 5வதாக எதை சொல்கிறேன்னா, கோழி ப்ளஸ் செட்டு 2ஐயும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன். கோழி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லலாம். இதைத்தான் வளர்க்கணும், நம்ம ஏரியாவில் இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, எது விற்பனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, முதல்ல போய் ஒரு சந்தை, நம்ம பக்கத்து சந்தையில் என்ன நிலவரம்னு பார்த்துக்கோங்க. எந்த கோழி அதிகமாக சேல் ஆகுதுங்கிற பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாவில் சிறுவிட போகுது, ஒவ்வொருல இடவிட்டு போகும், ஒவ்வொன்றில் சந்தை கோழி, அதாவது சண்டை கோழின்னா அந்த பெருவிட சொல்லுவாங்களா அது போகும். அந்த மாதிரி இருக்கல எது போகுது, எதுக்கு மார்க்கெட்டிங் அதிகம், என்னதான் கோழி விற்கிது, என்ன விலை போகுது அப்படிங்கிறதுல சந்தையில் போய் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சந்தையில் கோழி வாங்காதீங்க. வாங்கினாலும் அதுக்குள்ளே டீட்டெயில்ஸுங்கிறத நிறைய வீடியோஸில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகள் வரும் சந்தையில் வாங்குறதுனால. சந்தையில் போய் நிலவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று செட்டு கண்டிப்பாக வேணுமானா கண்டிப்பாக வேணுங்க. இதான் மெயினான விஷயம். மரத்தில் அடையுன்னு வச்சுக்கோங்களேன். மரத்தில் அடையிறனால நிறைய பிரச்சனை வருங்க. மரத்தில் அடைஞ்சால் நல்லா காத்தோட்டமாக இருக்கும், எச்செல்லாம் கீழே விழுந்துரும், காலையில் காஞ்சிருங்கிறது ஒரு விஷயங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லா கிளைமேட்டுக்கும் அது ஒத்துக்குமானா ஒத்துக்காது. நிறைய இந்த பூனைகள் இருக்கு இல்லையா, விரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் பிரச்சனை விருவால் நிறைய கோழி, இப்போ நானே புதுசாக எங்கேயோ கோழி வாங்கிவிட்டு மரத்தில் அடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக விரு நைட்டு ஒரு நாள் 2 நாள் பரவாயில்லைங்க, அது வராது.
2-3 நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை பார்த்து அப்படி மேலே பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். எவ்வளோ பெரிய கோழி சேவல்னாலும் தூக்கிட்டு போய் சாப்பிட்ருங்க. விருங்கிறது என்னென்னா பெரிய பூனை மாதிரி இருக்கும் இல்லையா, அது. அதனால் எங்களோட இடத்துக்கு ஏற்றாப்புல வந்து செட்டு கண்டிப்பாக வேணும். செட்டுலேயுமே எப்படின்னா கம்பெல்லாம் வச்சு கட்டி நீட்டாக பண்ணிங்கன்னா இப்படி ஒன்றுக்கு ஒன்று படுக்காது. அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. இதனால தான் கோழி ப்ளஸ் செட்டுன்னு போட்டேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் இதை வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். செட்டப்புங்கிறது கண்டிப்பாக வேணும். மழையில் நினைவு விட்டிங்கன்னா சளி பிடிக்கும், இழப்புங்கிறது அதிகமாக வரும். எத்தனை கோழி இருக்குங்க நம்மளால் எண்ண முடியாது. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து செட்டில் அடைச்சி வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க. 6வதாக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, 6வதாக தீவனம் வந்து நீங்கள் அரிசியை மட்டும் வாங்கி போட்டு நம்ம வந்து கோழியை வளர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வளராது. அது வந்து 5 மாதத்தில் வளரக்கூடிய கோழி வந்து 7-8 மாதத்தில் தான் வளரும். அதுக்கு வந்து கரெக்டான சத்து கிடைக்காது. மேய்ச்சல் என்ன தான் மேய்ச்சல் மேய்ஞ்சாலும் வந்து தீவனம் சத்துள்ள ஃபுட்டு கொடுக்கணும். ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்காவது கோழி தீவனங்கிறத கொண்டு வரணும். நீங்கள் தீவனத்தை மட்டும் மிஸ் பண்ணிங்கன்னா, கரெக்டாக கொடுக்கலைன்னா நீங்கள் கோழி பண்ண வைக்கிறதே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். என்னதான் வந்து நம்ம வந்து அரிசி ஒரு மாதிரிப்பட்ட தீவனம் என்னதான் கொடுத்தாலுமே வந்து நம்ம வந்து சத்துள்ள ஆகாரம் கொடுத்தாதான் நான் வந்து நிறையா கோழிகளை நான் வந்து ஹெல்த்தியாக வளர்க்க முடியும். அப்போ தான் முட்டை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து குஞ்சு பொறுப்பு தன்மை நல்லா இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் போக முடியும். நீங்கள் அரிசியை மட்டுமே போட்டு நான் வளர்த்து சாதிச்சிட்டேன் நீங்கள் காட்டுனீங்கன்னா அதே இதில் தான் இருப்பீங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும் இருந்துடாதீங்க. இதுவே ஃபெயிலியருக்கு காரணமாயிரும். தீவனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தீவனம் நல்லா வந்து எது கொடுத்தா நல்லா முளைக்கட்டின இது பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பு கேழ்வரகு இந்த மாதிரிலாம் முளைக்கட்டி போட்டு தீவனத்தில் கலந்து போட்டிங்கன்னா இன்னுமே அதுக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்கும். பசுந்தீவனம் யூஸ் பண்ணலாம். அசோலா இந்த மாதிரி யூஸ் பண்ணி தீவன செலவை கம்மி பண்ணலாம். யாருக்கெல்லாம் பம்பு சென்ட்டு இந்த மாதிரி கோரப்புல் இந்த மாதிரி கிடைக்குதோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்து 7வது விஷயமாக கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா விற்பனையில் நம்ம கோட்டை விட்டோம்னா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டது ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். யாரும் இந்த விற்பனை வாய்ப்பாக கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய வளர்த்துட்டோன்னு நம்மள அறியாமே ஒரு பிரமிப்பு வந்துடும். ஐயோ இவ்வளோ இருக்கே, நம்ம இதுக்கு மேலே போனால் நோய் வந்துடும், இதுக்கு மேலே போனால் வந்து அங்கிட்டு போயிடும் இங்கிட்டு போயிடும்னு சொல்லி அந்த டென்ஷன்லேயே என்ன செய்வோம், குறைஞ்ச விலையில் கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி விடலாமா இல்லை காசு ஆக்கிடலாமாங்கிற எண்ணம் தோணிகிட்டே இருக்கும். இந்த எண்ணம் எனக்கு வந்திருக்கான்னா கண்டிப்பாக எனக்கு வந்திருக்குங்க. நான் அப்படி கொண்டு போய் வந்து ஏமாந்த விஷயந்தான் வந்து ஒரு சேவல் வந்து 300 ரூபாய்க்கு கூட விற்றுட்டு அழுகாத நிலைமையாக வந்த நேரம்லாம் இருக்குது. கட்டப்பைக்கு நிறைய கொண்டு போயிட்டு 1500 ரூபா தான் கிடச்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு 5 கோழி கொண்டு போயிட்டு 1500 ரூபாலாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு முந்தின நாள் போய் விற்றுட்டு அப்படியே மனசு அழுகிற மாதிரி வீட்டுக்கு வந்தீங்க. சொல்லக்கூட முடியல. யார்கிட்டயா சொன்னால் என்ன சொல்லுவாங்க, உனக்கு தேவையா இந்த நிலமெல்லாம் உனக்கு தேவையாம்பாங்க. இது எதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏமாந்து மனசு நொந்திங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்ட பலன்லாம் உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்காது. அந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ விற்பனை வாய்ப்பு எப்படி பண்ணணும்னா, எங்கே விற்கணும் எப்படி விற்கணும் அப்படிங்கிறத நல்லாவே யோசனை பண்ணி அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு லாபம் வருதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் விற்க ஆரம்பிங்க. உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இந்த ரேட்டு கொடுக்கலான்னு எப்போ தோணுதோ அப்போ வந்து அந்த ரேட்டுக்கு கொடுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு உண்மையான லாபத்தை கொடுக்கும். யார்கிட்டையும் இடைத்தரகர்கிட்ட கொடுத்து தயவுசெய்து ஏமாறாதீங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க 50 ரூபா 100 ரூபா வச்சு அவங்க அங்கே விற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் நோக்கி தான் போக முடியும். விற்பனை மட்டும் நம்ம மட்டும்தாங்க பண்ணணும். டைரெக்டாக நம்ம கொடுத்து நம்ம காசு வாங்கணும். அதுதான் உண்மையான இந்த 7 டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. நம்ம கோழி பண்ணையை கிண்டல் பண்ணுறவங்க கேலி பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளும் ஒரு வருமானத்தை நோக்கி இவ்வளோ வருமானம் வந்துருச்சு அவ்வளோ வருமானம் வந்துருச்சுன்னு சொல்லி பொய்யா வீடியோ போட தெரியாமல் இல்லை, உள்ள நிலவரத்தை சொல்லி வீடியோ போடுறேங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கு.